அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். الله أكبر الله أكبر. வழிகாட்டும் ஆன்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் 2 பகுதிகள் நிறைவுற்று 3வது பகுதிக்குள் நாம் அடியெடுத்து வைத்துவிட்டோம். அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவார்கள், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களை பற்றி ஒரு முறை அவர்கள் உரையாற்றுகின்ற போது சொன்னார்கள், மாணவர்களே, நீங்களெல்லாம் குதிரையை பார்த்திருக்கின்றீர்களா? அந்த குதிரை ஓட்டப்பந்தயத்திலே பங்கேற்கின்ற போது அது தன்னுடைய இலக்கை கண்ணால் பார்த்துவிட்டால் தன்னுடைய வேகத்தை அதிகரிக்கும். தன்னுடைய உடலின் மொத்த பலத்தையும் திரட்டி தன்னுடைய கால்களுக்கு அது கொண்டு வரும். மொத்த பலத்தையும் திரட்டி அது பாய்ந்து செல்லும். இலக்கை வேகமாக சென்று தொட்டுவிட வேண்டும். தம் எஜமானுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும். தன் எஜமானை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது பாய்ந்து சென்று இலக்கை தொடுவதற்கு முயற்சிக்கும். அதே போல புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் ரமலான் மாதம் இன்னும் கொஞ்ச நாளில் நிறைவடைய போகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் வேக பாய்ச்சலில் ஈடுபடுங்கள். நன்மைகளிலே ஒருவர் மற்றவரை முந்த பாருங்கள் என்று அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஹ்மஹுல்லா அவர்கள் மவாயில் ரமதானியா என்கிற தன்னுடைய நூலில் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, குதிரை அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் குதிரைகளை பற்றியும் பேசுகிறான். வல் ஆதியாத்தி தபஹன் ஃபல் மூரியாத்தி கதஹன் ஃபல் முகீராத்தி சுபஹா. மூச்சிறைக்க ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக, எதிரிகள் கூட்டத்துக்குள்ளே புகுந்து அதிகாலை பொழுதிலே ரோஷத்தோடு தாக்குகின்ற அந்த குதிரைகள் மீது சத்தியமாக என்று எல்லாம் வல்ல இறைவன் குதிரைகள் மீது சத்தியம் செய்துவிட்டு பிறகு சொல்கிறான், இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். குதிரை நன்றியுள்ள ஒரு பிராணி, எஜமானை சார்ந்து வாழுகின்ற ஒரு சவாரி மிருகம், எஜமானை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பிராணிதான் குதிரை. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன், ஒரு குதிரை வீரன் குதிரையிலே ஏறி உட்கார்ந்த உடனேயே அந்த குதிரைக்கு தெரிந்து விடுமாம் இவனுக்கு குதிரையை ஓட்டத் தெரியுமா தெரியாதா என்று. அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு மிருகம் அது. அவன் ஏறி உட்கார்ந்த மாத்திரத்திலேயே இவனுக்கு ஓட்டத் தெரியாது என்பதை அது கண்டுபிடித்து விட்டால், ஒருவேளை இவனுக்கு ஓட்டத் தெரியும் ஆனால் ஏறி உட்காரத்தான் தெரியவில்லை போல் இருக்கிறது, ஒரு முறை இவனை சோதித்து பார்த்து விடலாம் என்று அந்த குதிரை தன்னுடைய முன்கால்கள் 2ஐயும் தூக்கி அப்படியே கத்தி கொண்டு அவனை கீழே தள்ளுவதைப் போல ஒரு பாசாங்கை அது செய்யும். அந்த நேரத்தில் அவன் கடிவாளத்தை இறுக பிடித்து கொண்டு உறுதியாக அந்த குதிரை மேல் இருந்து விட்டால், நழுவாமல் வழுவாமல் கீழே விழாமல் தன்னை தாக்கு பிடித்து கொண்டு அவன் தப்பித்து விட்டால் அவனை அழைத்து கொண்டு அது போகும். கொஞ்சம் அங்கும் இங்கே அவன் ஆடினால், அவன் நழுவி கீழே விழ முற்பட்டால் அது நினைத்து கொள்ளுமாம், உன்னை போன்ற கோழைகளெல்லாம் என் மீது சவாரி செய்து என்னை அவமானப்படுத்த பார்க்கிறீர்களா, இதோ பார் என்ன செய்கிறேன் என்று அவனை துள்ளி கீழே தள்ளிவிடும். இது குதிரையினுடைய குணம். கோழைகள் தன் மீது சவாரி செய்வதை அது விரும்புவதில்லை. தப்பி தவறி கோழைகள் ஏறிவிட்டால் அவர்களை பிடித்து கீழே தள்ளிவிடும். என் முதுகிலே ஏறி உட்காருகின்ற தகுதி
வீரர்களுக்கு மட்டுமே உண்டு என்று நினைப்பதுதான் குதிரையின் குணம். அல்லாமா இப்னுல் ஜவுசி கூறுகிறார்கள், நீ குதிரையை விட மூடனாக ஆகிவிடாதே, குதிரை உன்னை விட புத்திசாலியாகாமல் பார்த்துக்கொள் என்று கூறுகிறார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், புனிதமிக்க ரமலான் மதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் உங்களுடைய கண்களுக்கு அந்த இலக்கு, போட்டியின் இலக்கு, அதாவது பெருநாள் கண்களுக்கு தென்பட்டு விட்டால் நன்மைகளிலே ஒருவர் மற்றவரை முந்த பாருங்கள். மனைவியை கணவன், கணவனை மனைவி, பிள்ளையை தகப்பன், தகப்பனை பிள்ளை, நண்பனை தோழன், தோழனை நண்பன், ஒருவரை மறுவர் நன்மையிலே முந்த பார்க்க வேண்டும். அதென்ன பெருநாள் கண்களுக்கு தென்பட்டு விட்டால்? பெருநாளை இப்போது நாம் பார்க்கிறோமா? இல்லைதானே. பிறகு எப்படி இலக்கு கண்களுக்கு தென்பட்டு விட்டது? அதற்கு என்ன பொருள், என்ன அர்த்தத்தில் இமாம் இப்னுல் ஜௌசி அப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், பெருநாள் நாம் அதற்கு தயாராகி விடுகின்றோம், புத்தாடைகளை வாங்குகின்றோம், நறுமண பொருட்களை வாங்குகின்றோம், சுவைமிக்க உணவுகளுக்கு நாம் முற்கூட்டியே அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். நாம் பெருநாளை எதிர்கொள்வதற்கு தயாராகி விட்டாலேயே பெருநாள் கண்களுக்கு தென்பட்டு விட்டது என்றுதான் அதற்கு பொருள். எனவே பெருநாள் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் தோற்றம் தர ஆரம்பித்து விட்டால் நீங்கள் நன்மைகளிலே முந்த பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நாள், இந்த புனிதமான நாட்கள் இறைவனை உங்களோடு இணைக்கின்ற, உங்களை கொண்டு போய் இறைவனோடு பிணைக்கின்ற இந்த அற்புதமான நாட்கள் நிறைவடைய போகின்றன. புனிதமிக்க ரமலான் மதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரார்த்தனைகளை செய்வார்கள் இறைவனிடத்திலே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தோழர்கள் கேட்டபோது அன்னை ஆயிஷா சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பதை விரும்புகின்றாய், எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இறைவன் மன்னிப்பவன் மாத்திரமல்ல, மன்னிப்பதை நேசிக்கின்றவன், மன்னிப்பை விரும்புகின்றவன். ஒரு அடியான் இறைவனிடத்திலே கையேந்தி, இறைவா என்னை மன்னித்துக்கொள், நான் செய்த பிழைகளை நீ பொருட்படுத்தாதே, என்னை கண்டு காணாமல் விட்டுவிடு, நான் பலவீனமான உன்னுடைய அடியான், எனவே என்னுடைய பிழைகளை பொறுப்பாயாக மன்னிப்பாயாக என்று இறைவனிடத்திலே மன்றாடுகின்ற போது இறைவன் பெருமகிழ்ச்சி அடைகின்றான். ஆஹா, இந்த அடியான் வழி தப்பி போய்கொண்டிருந்தான், ஷைத்தான் விரித்த மாய வலையிலே தன்னை வீழ்த்தி அழிந்து கொண்டிருந்தான், இதோ அவனுக்கு ஞானம் பிறந்து விட்டது, இதோ அவனுக்கு உண்மை தெரிந்து விட்டது, இதோ அவன் என்னை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டான், இனிமேல் அவன் என்னை நோக்கி நடப்பான், ஓடி வருவான், என்னை தழுவிக்கொள்வான், என் பாதையை விட்டு அவன் விலக மாட்டான் என்று இறைவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்திலே மிகவும் பெருமிதம் பொங்க, என் அடியானை பாருங்கள், வழிதப்பி போன என்னுடைய அடியான் என்னை நோக்கி வரத் தொடங்கி விட்டான் என்று இறைவன் மகிழ்ச்சி அடைவானாம். எனவே ஒரு அடியான் மன்னிப்பு கேட்கின்ற போது இறைவன் வேண்டா வெறுப்பாக மன்னிப்பதில்லை, மனம் விரும்பி மன்னிக்கின்றான். அதுதான் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பதை விரும்புகின்றாய், எனவே என்னை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த கடைசி 10 நாட்களில், குறிப்பாக இதனுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே போல இன்னொரு பிரார்த்தனை உண்டு, அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார் வதுகில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். இறைவா, எங்களை நரகத்திலே இருந்து நீ விடுவிப்பாயாக, எங்களை சொர்க்கத்துக்குள் நீ நுழையச் செய்வாயாக என்கின்ற இந்த பிரார்த்தனைகளையும் அதிகமாக கேட்க வேண்டிய நாளாக இது இருக்கிறது. ஒரு செயலுக்கான கூலி அந்த செயல் நிறைவடைகிற போதுதான் வழங்கப்படும், மாத கடைசியில் தான் சம்பளம் கொடுக்கப்படும். எனவே கூலியை இறைவனிடமிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இந்த கடைசி 10 நாட்களையும் நாம் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.